அதாவது எப்படி என்றால் எரிகண்ட சூரனானவன் ஆமா தன் பிள்ளை என்றும் பாராமல் படைத்து உலகத்தை ஆள வேண்டும் என்று நாட்டு மேல ஆசையப்பட்டு காலிக்கேற்ற பலிக்காக தன் பிள்ளை என்றும் பாராமல் படித்து ஒரு பிள்ளையை பலி கொடுத்து விட்டார். ஆமா, பலி கொடுத்து விட்ட தருணத்திலே பிள்ளையை ஆண்டு வளைத்து விட்டார் என்று சொல்லி தன்னுடைய தாயாரானவர் அழுது புலம்பிக் கொண்டு வருகிறார். தாய்க்கு ஒரு பிள்ளை, வாழைக்கு ஒரு பிள்ளை, ஒத்த பிள்ளையாக இருந்து ஒரு பிள்ளையை பலி கொடுக்கணும் என்று காளி கேட்டாள் என்று சொல்லி அனாதையாக ஒரு பெற்ற பிள்ளையை பலி கொடுத்து விட்டார். அந்த பிள்ளைக்கு சின்னஞ்சிறு பிள்ளை ஈஞ்சக்கரையும் செய்ய வேண்டும் என்றால் அந்த பிள்ளையினுடைய பரிதாபத்தை பார்த்து உங்கள் கையில் இருக்கிற பாபர மக்கள் உங்கள் கையில் இருக்கிற காணிக்கு என் பிள்ளைக்கு செலுத்தி அவரதரை செய்யுமாறு உங்களை தாழ்நோடு இப்போது பார்த்தால் உன்னுடைய கணவர் இந்த நாட்டை நம்மளே ஆள வேண்டும் சொல்லி ஒரே மனதோடு உன்னுடைய பிள்ளையை காளிக்கு பலி கொடுத்து விட்டார். அம்மா இதோ ஆமா
ஏற்கனவே ஒரு மாதிரி ஐயோ நான் என்ன அந்த மாமா ரொம்ப பட்டு போனா அந்த மாமா ரொம்ப பட்டு போனா அந்த மயிலு வந்து எங்கடியும் அந்த மயிலு வந்து எம்மாரம் பட்டு போனா கண்ணத்தில் எம்மாரம் பட்டு போனா அந்த குயில் வந்து எங்கடியோ ஐயோ நான் என்ன அம்மா இல்லப்பா நீ இப்படி அழுந்து கொண்டு இருந்தால் மாண்டவர் வருவது கிடையாது. ஆமா, நீ எழுந்து எழுந்து புலம்பினாலும் ஆமா வரும்போது கிடையாது. அதனால ஆக வேண்டியதை பார்க்கலாம். ஆமா, இனிமேல் என்ன நடக்குதோ அதை செய்யலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சேன்னா உடம்பாகப்பட்டது ஊதி போயிடும். ஆமா, வாசனை அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால மக்களை செய்ய வேண்டும். அதனால ஓட வேண்டியதெல்லாம் வச்சுடுற காசெல்லாம் வேணும். பொண்டாட்டியெல்லாம் பூரா மாடல் வச்சுக்கிறாங்க. ஆம்பளைக்கு ஜோபி ஆண்டு புரண்டாலும் ஆண்டவரை வருவது கிடையாது. ஆண்டவர் வந்தாலே இந்த மாநிலத்தில் பொறுக்காது. இதற்கு மேல நம்ம அழிந்து புலிமனாலும் நம்ம பாலகன் வரப்போவது கிடையாது. இதற்கு மேல வைத்தும் இருக்க முடியாது. இதை எடுத்துட்டு போயிட்டு அடைக்காலம் செய்தால்தான் நமக்கு ஒரு புண்ணியமாக பார்க்க வேண்டும். மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் அந்த முறைகளை செய்து அவனுக்கு இல்லைங்க. நான்காவது முக்தி மோசம் செல்வதற்காகவே வழியை தேடலாம். ஆகட்டும்.